ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு ஒரு 8 பேருக்கு கிவ் அவே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்லங்க. அவங்களில் அந்த 8 பேரையும் நவராத்திரியோட டே 1லேருந்து ஒவ்வொரு ஆளாக நான் ரிலீவ் பண்ணிட்டு வருவேங்க. யாரெல்லாம் வின்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட இன்னொரு சேனல் இருக்குங்க, அழகன் முருகன் அப்படின்னு சொல்லி. அந்த சேனலில் நான் வந்து டெய்லி லைவ் வரப்போகிறேன். 9 நாளும் வந்து லைவ் வரப்போகிறோம் நம்ம. ஸோ அந்த லைவில் நான் வந்து இன்றைக்கி யார் வின்னர், இந்த வெள்ளிக்காயின் யாருக்கு அப்படிங்கிறத அதில் தான் ரிலீவ் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாமல் அழகன் முருகன் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த சேனலோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சேனலில் வந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ் தாங்க வரும் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்டாக பூஜா வீடியோஸு, ட்ராவல் வீடியோஸு அந்த மாதிரிலாம் நிறையா வருங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஆனுவல் லீவுக்கெலாம் எங்கெல்லாம் போயிருந்தேனோ அதெல்லாம் வந்து போட்டிருப்பேன் நான். ஸோ அந்த பர்டிகுலராக அந்த டெம்பிளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் போட்டிருப்பேன். அதுக்கு எப்படி போகணும், நம்ம வந்து சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா எந்த பஸ்ஸு ஏறணும், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இல்லை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறோம்னா அங்கே எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் வந்து டீட்டெயில்ஸும் நான் அதில் கொடுத்துருப்பேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 லைவ் வந்திருக்கேங்க. லைவ் வந்து பீச்சுக்கு போகிறப்பெல்லாம் எடுத்து போடுவேன். அந்த கடல் அலை சத்தம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கே நமக்கு. ஸோ இது நம்ம கொடுக்குற 4th கிவ் அவே. ஃபர்ஸ்ட் கிவ் அவேக்கே நான் வந்து புதுசாக ஒரு சேனல் வச்சுருக்கேன், இன்னொரு சேனல். அதோடைய நேம் தான் கேட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கிவ் அவேலே நிறைய பேர் அழகன் முருகன் சேனல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இல்லை எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் 11 சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஸோ நம்மளோட வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே வர்றேங்க. இதே மாதிரி அழகன் முருகன் சேனலும் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேயும் கிவ் அவே கொடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ கண்டிப்பாக என்கிட்ட இருந்து நம்மளோட தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ், கமெண்ட் பண்ணிட்டு வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்கிட்டேருந்து கண்டிப்பாக ஒரு சில்வர் காயின் வந்து ஃப்யூச்சரில், இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் நீங்களும் வாங்க முடியும். வாங்க இந்த நவராத்திரிக்கு நான் என்னென்ன ரிட்டன் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சிஸ், ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஐ எம் 39 ஏஜ் பட் ஸ்டில் நாட் எட் மேரிட். சிஸ், எனக்காக வேண்டிக்கோங்க. நான் வரலட்சுமி நோன்புக்கு சொல்லணும்னு தான் நினச்சேன், பட் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்களோன்னு விட்டுட்டேன் சிஸ். இந்த கொலுவுக்கு நெக்ஸ்ட் இயர் பேராக வந்து கொலு பொம்மை வாங்கி தர்றேன் சிஸ், ப்ளீஸ் எனக்காக வேண்டிக்கோங்க. முகம் தெரியாதவர்களின் வேண்டுதல் ஆசீர்வாதம் தான் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சேனலில் இவ்வளோ பேர் மேரிடு விமன்ஸ் இருப்பாங்க. ஒரு போஸ்ட்டில் எனக்காக வேண்டிக்கோ சொல்லுங்கள். அதே மாதிரி பல பேரோட வேண்டுதலில் எத்தனை தடை இருந்தாலும் நிறைவேறிடும் சிஸ். நம்ம சேனலில் எவ்வளோ நல்ல உள்ளம் கொண்ட விமன்ஸ் இருக்காங்க. முகம் தெரியாதவங்க ப்ரேயர்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது சிஸ். ஜஸ்ட்டு ஒன்ஸ் எல்லோரோட ஆசீர்வாதம் அண்ட் வேண்டுதல் கிடச்சா வில் வெரி ஹாப்பி சிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைபரோட நேம் வந்து புவனேஸ்வரி. இந்த சிஸ்டருக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அவங்க நினச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சு அவங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேங்க. நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் புவனேஸ்வரிக்காக வேண்டிக்கோங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வாழ்த்து சொல்லுங்கள் கமெண்ட் மூலமாக. ஸோ இந்த நவராத்திரிக்கு டெய்லி வந்து லைவ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிளான் பண்ணுறேங்க. கண்டிப்பாக அந்த டைம் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் லைவில் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நீங்கள் வச்சுக்கோங்க. அழகன் முருகன் சேனலுங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதில் வந்து தங்கம், வெள்ளி அதை பற்றி பேசவே மாட்டேன். சேவிங்ஸ் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். வெறும் ட்ராவல் வீடியோஸ் தான். உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து எந்த ஊருக்கு எப்படி போகலாம், எந்த கோயில், எந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சேனலையும் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் உங்கள் 11 சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்கங்க. வாங்க இப்போ ரிட்டன் கிஃப்ட் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன், அதோடைய ப்ரைஸ் என்ன, எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து ஒரு நைட்டி அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க? ஆமாங்க, இது வந்து ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வந்து ஒரு 3XL சைஸு, என் சைஸுக்கு வந்து ரொம்ப கரெக்டாகவே இருந்தது.
இது வந்து முன்னாடி ஷால் மாதிரி இருக்குது. நம்ம வந்து அப்படியே வெளியே போகிறதுனா போட்டு போய்க்கலாம். வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறோன்னா அந்த ஷாலை தூக்கி பின்னாடி போட்டு நம்ம வேலை பார்க்கலாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜிப் இருக்குது, இன்விசிபிள் ஜிப் மாதிரி. ஸோ யாராவது ஃபீடிங் பண்ணுறவங்களா இருக்கீங்க, குழந்தை பிறந்திருக்கு, இப்போ தான் ஃபீடிங் நைட்டி மாதிரி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சூப்பராக இருந்ததுங்க. ஒரு நைட்டி ஃபோட்டோ மாதிரி ஃபீலே இல்லை. இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க. நான் அந்த சிஸ்டரோட காண்டாக்ட் நம்பர் வந்து பின் பண்ணுறேங்க ஃபஸ்ட் கமெண்டில். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சிங்கிள் பீஸாக எடுத்தால் 800 ருபீஸ் சொல்லியிருந்தாங்கங்க. இது ஒரு 2 பீஸாக எடுக்கும் போதில் 1100 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் 50 வந்து ஷிப்பிங் சார்ஜு. இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஜை செக் பண்ணி பாருங்கள். காலையிலேருந்து இதுதான் போட்டிருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. வாங்க இப்போ ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு பொருளும் வாங்குறப்ப ரொம்ப ஆசையாக இது குழந்தைங்களுக்கு பிடிக்குமா, இது வந்து லேடிஸ்க்கு பிடிக்குமா, விமன்ஸுக்கு இது பிடிக்குமா, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இது கொடுத்தா பிடிக்குமா அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சு தாங்க இந்த கிஃப்ட்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த பர்ஸ் தாங்க. இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிளமோரா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். மத்திய பிரதேஷ்லேருந்து வந்திருந்ததுங்க. நான் புக் பண்ணி கரெக்டாக 2 ஒர்க்கிங் டேஸில் வந்து நமக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 50 ருபீஸுங்க. மினிமம் ஆர்டர் வந்து 20 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 20 தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஒரு 150 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த ரோஸ் எல்லாமே வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட ஒரு ஷாப்பில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 25 ருபீஸுங்க. நேச்சுரல் ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து வீட்டில் ஒரு சின்ன கண்ணன் இருக்கார், அவருக்கு புல்லாங்குழல் தாங்க இந்த இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன். அதே கொஞ்சம் வேல்மாரல் புக்கும் அங்கே தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் நம்ம கிவ் அவே கொடுத்தப்ப கொஞ்சம் வேல்மாரல் புக்ஸும் வச்சு அந்நேரம் அனுப்பியிருந்தேன் நான். ஸோ அதே கடையில் இப்போ 5 புக்கு இருக்குனாங்க. அது மட்டும் ஸ்டாக் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். அப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கொடுக்கறதுக்காக வாங்கினது. இது எங்கே வாங்கினது அப்படின்னா மயிலாப்பூரில். நான் ஏற்கனவே அதுவும் ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன். மயிலாப்பூரில் வந்து மினியேச்சர் கடை ஒன்று போட்டிருந்தேன். அது கிட்ட உள்ள ஒரு வளையல் கடையில் தான் இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேங்க. இந்த ஹேர்பேண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 6 பீஸ் வாங்கியிருந்தேன். அரௌண்டு ஒரு 35 ருபீஸ் வந்தது அந்த ஹேர்பேண்டு. இது பார்த்திங்க அப்படின்னா முகமூடி தாங்க. நம்ம அந்த மாஸ்க் மாதிரி போடுவாங்கள்ல குழந்தைங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது 30 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். இது வந்து விஜயா ஸ்டோர் மயிலாப்பூரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே இருந்ததில் என்னென்ன வெரைட்டிஸ் வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருந்தது. அது எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ வீட்டுக்கு குட்டீஸ் வந்தாங்கன்னா குட்டீஸ்க்கெலாம் அந்த மாதிரி போட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம வீட்டு குழுவில் குட்டீஸ்க்கு இதே மாதிரி போட்டு குழு பொம்மை மாதிரி அவங்களே உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருந்தேன். என்னோடய குழு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கே பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் மினி குழுவாக வச்சுருந்தது. இந்த தடவை கொஞ்சம் படிக்கட்டு வந்து பெருசாக வாங்கியிருக்கேன்னு நினச்சிட்டு நிறைய செட்டு பொம்மை வாங்கிட்டேங்க. இப்போ அதை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் தெரியலை. சரி பார்ப்போம். இன்னும் ஒரு 4-5 டேஸ் தான் இருக்குது நமக்கு நவராத்திரிக்கு. ஸோ அதுக்குள்ளே நிறைய ஒர்க் இருக்குங்க. அப்புறம் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக வர்ற அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தாங்க. இது வந்து லாஸ்ட் டைம் வரலட்சுமி பூஜைக்கே நான் வாங்கியிருந்தது. அப்போ வந்து இன்னொரு பேங்கிளும் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து இப்போ அதுதான் எல்லாேருக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த தடவை இது வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே ஒரு 2.6 2.8 அந்த சைஸ் தான். அதனால் அவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். சரி அந்த மாதிரி வயசு பிள்ளைங்க வருதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த வளையல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷு. ஸோ போன தடவை வரலட்சுமி பூஜைக்கு கொடுக்காத மாதிரி நம்ம கொஞ்சம் கிஃப்ட்டு சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருந்தேங்க. இது வந்து பெர் பீஸ் வந்து 20 ருபீஸ் விழுந்திருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் இயரே வரலட்சுமி பூஜைக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டு தான். அதில் கொஞ்சம் பீசஸ் வந்து இன்னும் மிச்சம் இருந்தது. ஸோ இதுவும் இந்த தடவை குட்டீஸ் யாராவது வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து மெயினாக வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் வந்து நம்ம ஷர்ட் பாக்கெட்டில் அந்த மாதிரி சின்னதாக பின் பண்ணிட்டு போகிறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இது நான் யூஸ்வலாக வைக்கிற என்னோடய ஸ்டிக்கர் போட்டு, அதுக்கப்புறம் எனக்காக வாங்கியிருந்த ஹேர் பேண்டு இதெல்லாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் குட்டீஸ்க்காக தாங்க. நமக்கு ஸ்கூல் போகாத குட்டீஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக விளையாட்டு ஜாமான். அப்புறம் இந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா சத்தம் வருங்க, கிளுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அழகாக கிளுக்கு அந்த சத்தம்லாம் வரும்.
ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 30-35 இந்த 2 பாலும் வந்து 25 வாங்கியிருந்தேன். இந்த கார் ரெண்டுமே வந்து சரவணா ஸ்டோரில் லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணது தாங்க. நமக்கு 57 என்னமோ விழுந்தது. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா மயிலாப்பூரில் கரெக்டாக என்ஏசி ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க இந்த கடை. ஒரு சின்ன மினியேச்சர் கடை இருக்கும், அது ஒட்டினாப்பில் உள்ள கடை தான். அந்த கடையில் தான் வந்து நிறைய பொருட்கள் இங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த தடவை ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. சவுகார்பேட் வரையும் போகணும்னு நினச்சிருந்தது, இங்கே நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு கொலு பங்குமா வாங்க போகிறப்ப இதே முடிச்சிட்டேங்க. இது எல்லாமே பெர் பீஸ் 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 12 பீஸ் இருக்கனால 120 வந்ததுங்க. இது விஜயா ஸ்டோரில் தாங்க வாங்கியிருந்தேன். உங்களுக்கு கீ செயின் மாதிரி உங்களுக்கு. ஸோ இந்த பசங்கள்லாம் வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னு யோசிப்போம். பொம்பளை பிள்ளைங்கன்னா நம்ம ஹேர் பேண்டு, கிளிப்பு, நெயில் பாலிஷு அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இது பசங்க வர்றப்போ அவங்களுக்கு ஏற்றாப்புல சின்னதாக காரு, அது வந்து கீ செயினோடு சேர்ந்து இருந்ததுங்க. ஸோ பெர் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 17 ருபீஸ் விழுற மாதிரி இருந்தது அது. இதுவும் ஒரு கீ செயின் தாங்க. இதில் வந்து அந்த வேர்ல்டு மேப் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது, குளோபு உங்களுக்கு. சரி இதுவும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் 12 பீஸ் வந்து 180 ருபீஸ். பெர் பீஸ் வந்து 15 ருபீஸ் விழுங்க. இது வந்து அகெயின் அந்த ஃபேன்சி ஸ்டோரில் தாங்க வாங்கியிருந்தேன். இது வந்து மல்டி கலரில் இருந்த ஒரு பாசி தாங்க. குட்டீஸ்க்கெலாம் வந்து நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் இந்த மாதிரி மல்டி கலர் போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 25 30 எனக்கு கரெக்டாக தெரியலங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் விழுந்தது. இந்த பாசியும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து நல்லா இந்த பீட்ஸ் வந்து இதிலே கலர் கலராக வச்சுருந்தாங்க. பிங்க் இருந்தது, ப்ளூ இருந்தது, க்ரீன் இருந்தது. பட் இந்த ஒயிட் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கு போடுறப்ப நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ஒயிட் தான் நான் சூஸ் பண்ணேன். இது வந்து பெர் பீஸ் வந்து 20 ருபீஸ் வந்துருந்ததுங்க. அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே விஜயா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன் நான். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தாங்க. கீழே வந்து நம்ம சாவி தொங்க போகிற மாதிரி உள்ளது தான். மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம வீட்டுக்கு குழுவுக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக அவங்க வீட்டில் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பெர் பீஸ் 50 ருபீஸ்ன்னு சொல்லி விஜயா ஸ்டோரில் தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ இது போக வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன பிரசாதம் செய்கிறோமோ அது, ஒரு சாக்லேட்டு, ஸ்வீட்டு அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த ரிட்டன் கிஃப்ட்டில் ஏதாவது ஒரு 2-3 கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு ஏஜுக்கு ஏற்றாப்புல நம்ம வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த ரிட்டன் கிஃப்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து 9 நாளைக்கு நவராத்திரியில் 9 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கலர் இருக்குங்க. ஸோ அந்த கலருக்கு மேட்சாக நம்ம என்ன புடவை கட்டலான்னு சொல்லி பார்த்து அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன புடவை கட்ட போகிறேன் அப்படிங்கிறத 9 நாளைக்குரிய புடவையும் வந்து நாளைக்கு பார்க்கலாம் நீங்கள் என்னோடய வீடியோவில். அதே மாதிரி அம்பாளுக்கும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த பாவாடைகள் அம்பாளுக்கு எடுத்த பாவாடையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க. அது போக கொலு பொம்மை இல்லாமல் ஒரு சில தீம்ஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பொம்மைகள் வந்து நாங்கள் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் எங்கே வாங்கியிருந்தேன், அந்த பொருள்லாம் என்ன ரேட்டு அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் 9 நாளும் லைவ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய அழகன் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி கண்டிப்பாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதில் லைவ் வந்து அன்னைக்கு அம்பாளுக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நம்ம சேனலோட 4th கிவ்அவேயில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளை அந்த சேனலில் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்மளுடைய அழகன் முருகன் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.